உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி. உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலேயே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் உங்களோடு பேசப்போகிற விஷயம் என்னவென்றால், நமது தமிழ்நாடு மாநிலத்தினுடைய தலைமை அமைச்சர் ஐயா விஜய் அவர்களுக்கு நாம் வைக்கின்ற கோரிக்கை தான். கடந்த முறை நாம் அம்மா உணவகங்களை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஐயா விஜய் அவர்களுக்கு நாம் வைத்தோம். அடுத்த நாளே அவர்கள் அந்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக தமிழகத்திலே நடைபெறுகின்ற அனைத்து அம்மா உணவகங்களையும் சீரமைக்க, அவர்கள் மூடப்பட்ட கேண்டீன்களை கூட அவர்கள் திறப்பதற்கும் எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றிதனை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தினுடைய அனைத்து மக்களும் நன்றாக வாழ வேண்டும், அவர்கள் கஷ்டங்கள் இல்லாமல் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், அவர்கள் ஒரு மரியாதையான அவர்கள் சம்பளத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். அதை போன்று இன்றைக்கு நாம் தமிழ்நாடு மாநில தலைமை அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். அதாவது, அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ்நாடு மாநில தலைமை அமைச்சர் ஐயா விஜய் அவர்களே, உங்கள் பயணம் மெட்ராஸ் கோட்டையாக மட்டும் இருக்கக்கூடாது, அது டெல்லி கோட்டையாக மட்டும் இருக்கக்கூடாது, அது உலக தலைவர்கள் கூடும் சபைகளாகவும், அங்கே அந்த தலைவர்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நன்மைகள் பயக்க, கஷ்டங்கள் தீர அவர்கள் அங்கே செயல்படுத்துகின்ற செயல் திட்டங்களில் நீங்களும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அப்போதுதான் தமிழர்கள் தங்களுடைய உண்மையான ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும், தமிழர்கள் தலை நிமிர முடியும், தலை நிமிர்ந்து இருக்க முடியும் என்பதாக நாம் நினைக்கின்றோம். அந்த விதத்திலே அனைத்து மக்களிடமும் நாம் அன்போடும் அவர்களுடைய ஆதரவை பெற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். மத்திய அரசு PM ஸ்ரீ பள்ளிகள் என்ற திட்டத்தை அவர்கள் திறந்து அவர்கள் எல்லா மாநிலத்திலையும் அவர்கள் திறந்திருக்கிறார்கள். அனைத்து மாநில மக்களும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்திலே அதை கடந்த ஆட்சி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பள்ளிகள் CBSE சிலபஸை தான் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். அந்த CBSE பள்ளிகள் தமிழகத்திலே இப்போது கூட இருக்கின்றன, தனியார்கள் நடத்துகிறார்கள். அதை போன்று இந்த சிறுபான்மை மக்கள் நடத்துகின்ற பள்ளிகளிலும் அந்த மாதிரியான ஒரு CBSE சிலபஸ் இருக்கின்றது. அதனால் அது புதிதாக ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வரவில்லை. நான் ஐயா விஜய் அவர்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், இந்த பிரைம் மினிஸ்டர் PM ஸ்ரீ பள்ளிகளில் தமிழ் பாடத்தை கட்டாய பாடமாக 1 முதல் 10 வரை அவர்கள் படித்து கொடுக்க வேண்டும். அந்த ஒரு கண்டிஷனை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் தமிழகத்திலே ஒரு சில CBSE பள்ளிகளிலே 1 முதல் 12 வரை தமிழை அவர்கள் ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜாக வைத்திருக்கின்றனர், ஆப்ஷனல் மொழியாக அவர்கள் அதை கண்டிப்பாக படிக்கக்கூடிய ஒரு மொழியாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த CBSE பள்ளிகள், நமது பிரைம் மினிஸ்டர் PM ஸ்ரீ என்ற பள்ளிகள் திறக்கும் போது அங்கே தமிழை கட்டாய பாடமாக 1 முதல் 10 வரை அவர்கள் வைத்துக்கொண்டு அதை நடத்த வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனை போட்டு, நீங்கள் கண்டிப்பாக இந்த PM ஸ்ரீ பள்ளிகளுக்கு திட்டங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அதனால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறுவார்கள். தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி அது உயர்த்தும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதனால் நான் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ்நாடு மாநில தலைமை அமைச்சர் ஐயா SHO விஜய் அவர்களை இந்த நேரத்திலே நான் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து நாம் நமது மத்திய அரசினுடைய திட்டங்களை நாம் எதிர்க்கக்கூடாது, நாம் அவர்களோடு இணக்கமாக செல்ல வேண்டும். நாம் எல்லாம் இந்தியர்கள் என்ற ஒரு உணர்வோடு நாம் முன்னெடுக்க வேண்டும். உங்களுடைய மதிப்பு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல மாநிலங்களிலே நாம் பார்க்கிறோம்.
அது வட இந்தியாவிலும் கூட இப்போது வளர்ந்து வருவதாக நாம் கேட்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பெருந்தலைவர் காமராஜரை வட இந்தியர்கள் எல்லாம் தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டார். அதை போன்று உங்களையும் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும் வாழ்த்துக்களும். அதனால் நீங்கள் வளர வேண்டும், இந்த தமிழ்நாடு தலைநிமிர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.